ஹீலியோசென்ட்ரிசம்னா என்னன்றதையும் அதன் முழு வரலாறையும் பார்க்கலாம். சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு. பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருதுன்றது தான் ஹீலியோசென்ட்ரிசம். இது ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னும் அழைக்கப்படும். இப்போ இதனுடைய முழு வரலாறை பார்க்கலாம். பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள் உள்ளிட்ட பண்டைய நாகரிகங்களை சார்ந்தவர்கள் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களினுடைய நகர்வுகளை அடிப்படையாக வச்சு நாட்காட்டிகளையும் வானியல் வரைபடங்களையும் உருவாக்கி வந்தாங்க. இந்த நிலையில் கிமு 4ஆம் நூற்றாண்டில் ஹெரிக்ளைட்ஸ் ஆஃப் பாண்டகஸ் அப்படின்ற ஒரு பண்டைய கிரேக்க தத்துவவியலாளர் மற்றும் வானியலாளர் பூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தன்னைத்தானே சுழலுது, ஸ்பின் ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அப்போ ஏற்றுக்கொள்ளப்படலை. அதே கிமு 4ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் அப்படின்ற பண்டைய கிரேக்க தத்துவவியலாளர் பூமி மையத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சூரியன் உட்பட அனைத்து கோள்களும் பூமியை சுற்றி வருது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அரிஸ்டாட்டில் ஒரு தத்துவ மேதை அப்படின்றனால அவருடைய கருத்துக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதுக்கப்புறம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டார்கஸ் ஆஃப் சேமாஸ் அப்படின்ற ஒரு பண்டைய கிரேக்க வானியலாளர் சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு ஒரு உத்தேசமாக சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஹீலியோசென்ட்ரிசத்தினுடைய ஒரு தொடக்கம். இதுக்கப்புறம் அதே கிமு 3ஆம் நூற்றாண்டில் ஆர்கிமிடிஸ் அப்படின்ற பண்டைய கிரேக்க கணிதவியலாளர் அவருடைய த சான் ரெக்கனர் அப்படின்ற டெக்ஸ்டில் இந்த அரிஸ்டார்கஸ் ஆஃப் சேமாஸோடைய ஹீலியோசென்ட்ரிசத்தினுடைய அந்த தொடக்க புள்ளி, அதாவது சூரியனை தான் அனைத்து கோள்களும் சுற்றி வருது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 2ஆம் நூற்றாண்டில் கிளாடியஸ் டாலமி அப்படின்ற ஒரு கிரேக்கோ ரோமன் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர் அவர் அரிஸ்டாட்டிலுடைய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது பூமி மையத்தில் அமைஞ்சிருக்கு, சூரியன் உட்பட அனைத்து கோள்களும் பூமியை சுற்றி வருது அப்படின்றத கிளாடியஸ் டாலமி ஏற்றுக்கிட்டாங்க. அவர் அதை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஒரு மாடலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கை பயன்படுத்தி ஒரு மாடலை உருவாக்க தொடங்கினாங்க. அப்போ அவர் பூமியை மையமாக வச்சுட்டு மற்ற கோள்கள் சூரியன் உட்பட மற்ற எல்லா கோள்களும் பூமியை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி கிளாடியஸ் டாலமி முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோள்களினுடைய டேட்டாஸை இவர் கலெக்ட் பண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு கோள்களும் எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே இருக்குது, ஸோ அந்த மாதிரி இவர் பார்த்தாங்க. ஸோ அப்படி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பூமி மையத்தில் அமைஞ்சிருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் பூமியை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி ஒரு மாடலை உருவாக்கி வந்தாங்க. ஆனால் அப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை தான் அப்பேரண்ட் ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்றது. அதாவது இவர் பூமி அப்படியே இருக்குது, மற்ற எல்லா கோள்களும் பூமியை சுற்றி வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டா சில நேரங்களில் சில கோள்கள் அப்படியே பூமிக்கு நேராக நிற்கிது, சில நேரங்களில் கோள்கள் பின்னோக்கி போகுது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. ஸோ இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அப்போ எபிசைக்கிள்ஸ் அப்படின்ற கான்செப்டை டாலமி கொண்டு வந்தாங்க. அதாவது நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பூமி சுத்தலை அப்படின்னு கற்பனை பண்ணோம் அப்படின்னா பூமி அப்போ அப்படியே இருக்குது. ஸோ அப்போ அப்படியே இருக்குது அப்படின்னா பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், உதாரணமாக இப்போ நம்ம செவ்வாய் கோளை எடுத்துக்குவோம், மார்ஸும் பூமி எல்லாமே சூரியனை தான் இப்படி சுற்றி வருது. இப்படி சுற்றி வரும்போது இந்த வேகம் மாறுபடும். அதாவது பூமி ஒரு வேகத்தில் போகும், அதே மாதிரி செவ்வாய் கோள் ஒரு வேகத்தில் ஒரு தூரத்தில் போயிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது பூமி அப்படியே இருக்கு, மற்ற கோள்கள் பூமியை சுற்றுது அப்படின்னா இப்படி சில நேரங்களில் செவ்வாய் கோள் இப்படி போகும். இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ பூமியும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் பூமி, இதுதான் செவ்வாய் கோள் அப்படின்னா செவ்வாய் கோள் சூரியனை சுற்றுற மாதிரியே பூமியும் சுற்றிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கோள்களும், அதாவது பூமியும் செவ்வாய் கோளும் நேருக்கு நேர் அப்படியே வரும்போது அப்போ குறிப்பிட்ட நேரம் திடீர்னு செவ்வாய் கோள் அப்படியே நிற்கிற மாதிரி தெரியும், மார்ஸ் அப்படியே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது பூமி சுற்றலை, பூமி அப்படியே இருக்குது, மற்ற கோள்கள் தான் பூமியை சுற்றி வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ கோள்கள் இந்த பூமிக்கு நேராக வரும்போது அது அப்படியே நிற்குது அப்படின்னு தோணும். அதே சமயம் பூமி தன்னைத்தானே சுழன்றுகிட்டே நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இந்த கோள்கள் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும். ஸோ அந்த ரெண்டு பிரச்சனை அவர் அப்சர்வ் பண்ணும்போது இருந்தது. அப்போ அவர் பூமி மையத்தில் இருக்குது அப்படின்றத அவர் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு மாடல் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் எபிசைக்கிள்ஸ் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. எபிசைக்கிள்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே இன்னும் சின்ன சின்ன வட்டங்கள். ஸோ அந்த சின்ன வட்டங்கள், அதாவது கோள்கள் பூமியை சுற்றும் தான், அதே சமயம் சின்ன சின்ன வட்டமும் இடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்னெசரியான கான்செப்டை எபிசைக்கிள்ஸ் அப்படின்னு
டாலமி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு மாடலை வந்து உருவாக்கினாங்க. அரிஸ்டாட்டிலுடைய கருத்துக்கு ஏற்ற மாடலை வந்து டாலமி உருவாக்கினாங்க. அது டாலமேயக் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி ஜியோசென்ட்ரிசம், ஜியோசென்ட்ரிக் மாடல், ஜியோசென்ட்ரிக் தியரி, ஜியோசென்ட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு கூட அழைக்கப்படும். இது தமிழில் வந்து புவி மைய கோட்பாடு. பூமி மையத்தில் இருக்க அத்தனை கோள்களும் பூமியை சுற்றி வருது அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாலமி வந்து ஒரு மாடலை வந்து உருவாக்கினாங்க. இது முழுமையாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் மத நம்பிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கருத்துக்கள் வந்து இருந்தது. பூமி தான் வந்து ரொம்ப முக்கியமானது, பூமியில் மனிதர்கள் வாழ்கிறாங்க, அதுக்கப்புறம் மற்ற கோள்கள் எல்லாமே வந்து பூமிக்காக தான் வந்து கடவுளால் படைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி மத நம்பிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரியே இவங்களுடைய கருத்து இருந்தனால அது அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் வந்து போனது, குறிப்பாக வந்து சில நூற்றாண்டுகள் போனது. பிறகு கிபி 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் ஆரியபட்டா அப்படின்ற அந்த கிரேட்டஸ்ட் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் அவர் வந்து பூமி தன்னைத்தானே சுழலுது அப்படின்றத ரொம்ப சரியாக வந்து கண்டறிஞ்சாங்க. இப்படி தன்னைத்தானே பூமி சுழல்றனால தான் சூரியன் அதே மாதிரி நிலா இதெல்லாம் வந்து மறைஞ்சு தோன்றிக்கிட்டே இருக்குது அப்படின்றத ஆரியபட்டா வந்து சொன்னாங்க. அதை அவர் வந்து கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டில் வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து பெரிய விஷயம். இதுதான் வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்ன ஹெரிக்ளைட்ஸ் ஆஃப் பாண்டகஸ் அப்படின்ற கிரேக்க தத்துவவியலாளர் மற்றும் வானியலாளர் அவருமே வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பூமி சுத்துது அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க, சுழலுது அப்படின்னு. அதே தான் வந்து ஆரியபட்டாவும் வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டில் சொன்னாங்க. ஆனால் ஆரியபட்டாக்கு கிரேக்க புத்தகங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை, கிரேக்க உரைகள்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு வந்து இந்தியாவுக்கும் அதாவது பாரதத்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் வந்து தொடர்பே இருக்காது, கடல் தாண்டிய தொடர்பு இது மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால் அப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆரியபட்டாவாக தான் அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இவரெல்லாம் சொன்னால் கூட அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஜியோசென்ட்ரிசம் தான் வந்து பரவலாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பல நூற்றாண்டுகள் வந்து கடந்தது. இதுக்கப்புறமா தான் 16ஆம் நூற்றாண்டுல அந்த காலகட்டத்தில் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படின்ற போலாண்டை சேர்ந்த வானியலாளர், அவர் வந்து நவீன வானியலின் தந்தை. அந்த நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து படித்தாங்க. குறிப்பாக அவர் படித்தது போலாண்டில் இருக்கக்கூடிய கிராக்கோவ் அப்படின்ற இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிராக்கோவ், அங்கே படித்தாங்க. அதே மாதிரி இட்டாலியோடைய பாலோனியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பாலோனியா, அங்கேயுமே நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து படித்தாங்க. அப்படி படிக்கும்போது அவருக்கு முக்கியமாக 2 பேராசிரியர்கள் வந்து அறிமுகமானாங்க. ஒருத்தர் வந்து போலாண்டை சேர்ந்த வானியலாளரான ஆல்பர்ட் ப்ரூடோவ்ஸ்கி அப்படின்றவர், அவர் வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸுக்கு வானியலை அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி டொமினிகா மரியா நொவாரா அப்படின்ற இன்னொரு இட்டாலியன் சயின்டிஸ்ட், அவர் வந்து இவர் இட்டாலியில் இருக்கிற அந்த பலோனியா அப்படின்ற அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அவர் அறிமுகமானாங்க. அவரும் இவருக்கு வானியல் சார்ந்த விஷயங்களை கற்பித்தாங்க. மேலும் இவங்க 2 பேரும் நிறைய பண்டைய தத்துவங்கள் சார்ந்த புத்தகங்களை நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸுக்கு வந்து பரிந்துரை பண்ணாங்க. அப்படி தான் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து 16ஆம் நூற்றாண்டில் 1500களில் அரிஸ்டாட்டிலுடைய புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதை படித்து அவர் வந்து பூமி இந்த மாதிரி மையத்தில் இருக்கு, சூரியன் உட்பட அனைத்து கோள்களும் பூமியை சுற்றி வருது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கிளாடியஸ் டாலமி அவருடைய புக்கு, அது வந்து ஆல்மஜிஸ்ட் அப்படின்னு ஒரு புக்கை தான் அவர் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் வெளியிட்டாங்க. அந்த ஆல்மஜிஸ்ட் அப்படின்ற புக்கில் தான் அவர் வந்து ஜியோசென்ட்ரிக் மாடலை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து படித்தாங்க. இப்படிலாம் படிக்கும்போது ஆர்கிமிடிஸ் அப்படின்ற இன்னொரு கணித மேதை அவருடைய புத்தகங்களையும் இவர் வந்து படித்தாங்க. குறிப்பாக த சான் ரெக்கனர் அப்படின்ற புத்தகத்தையும் கூட இவர் வந்து படித்தாங்க. இப்படி இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து படித்து வரும்போது அவர் ஃபஸ்ட்டு வந்து பூமி மையத்தில் இருக்கு, அத்தனை கோள்களும் பூமியை சுற்றி வருது, அதை தான் அவரும் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டாலமி வந்து எபிசைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அன்னெசரியான கான்செப்டை வந்து கொண்டு வந்து திணிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து குழப்ப ஆரம்பிக்குது. அப்போ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கோளும் வந்து இங்கே இருக்குது, இந்த நேரத்தில் இங்கே இருக்கும் அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது பூமி அப்படியே ஒரே இடத்துல இருந்தால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸுக்கு எழும்பினது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்கிமிடிஸோடைய புக்கையும் இவர் வந்து படித்தாங்க. நான் சொன்ன மாதிரி த சான் ரெக்கனர் அதை வந்து படிக்கும்போது தான்
அதில் அரிஸ்டார்கஸ் ஆஃப் சேமாஸ் அப்படின்ற ஒரு பண்டைய கிரேக்க வானியலாளர் சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்றத ஒரு உத்தேசமாக ஒரு ஹைபாத்தசிஸாக வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவர் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது பூமி மையத்தில் இருந்தால் அத்தனையுமே வந்து தப்பாக வந்தது. ஸோ இப்போ இந்த சூரியன் மையத்தில் இருக்குது அப்படின்றதான் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸும் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து நிறைய அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கையும் வந்து பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் பண்ணும்போது தான் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸுக்கு தெரிய வந்தது பூமி வந்து சுற்றுது, தன்னைத்தானே வந்து சுழன்று கொண்டே அது வந்து சூரியனையும் சுற்றி வருது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து கண்டறிஞ்சாங்க. மேலும் அவர் வந்து பூமி மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து கோள்களும் சூரியனை தான் வந்து சுற்றி வருது அப்படின்றத நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு புக்கை வந்து 1514ஆம் ஆண்டிலிருந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எழுத தொடங்கினாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலெல்லாம் இந்த மாதிரி சூரியன் மையத்தில் இருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றுது அப்படின்ற கோட்பாடு வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்து யாராவது தெரிவித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கப்படும். ஏன்னா அது வந்து ரிலீஜியஸ் பிலீவ்ஸுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி தண்டனையெல்லாம் வழங்கப்படும். அதனாலேயே நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ்னால அதை பெருசாக வந்து எழுதி வெளியிட முடியல, அதுக்குண்டான தடங்கள் வந்து இருந்தது. ஸோ இவர் வந்து ஆனால் தொடர்ந்து அதை பற்றி போலாண்டில் இவர் வாழ்ந்து வரும்போது எழுதினாங்க. அப்போ அவர் சொன்னது என்னன்னா, சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சர்க்குலர் ஆர்பிட்ஸில், அதாவது சரியான வட்டப்பாதையில் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஒரு புக்கையும் எழுதி வந்தாங்க. அதை வந்து அவர் லட்டின் லாங்குவேஜில் எழுதினாங்க. த ரெவல்யூஷனைஸ் பஸ் ஆர்பிஎம் கொலைட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அது வந்து ஆன் தி ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஹெவன்லி ஸ்பியர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் அர்த்தம். ஸோ அதை வந்து அவர் எழுதினாங்க. இருந்தாலும் அவர் வந்து அதை பப்ளிஷ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் 1543ஆம் ஆண்டு மே 24 அன்னைக்கு நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அவருடைய 70 வயதில் இறந்து போனாங்க. அவர் இறந்து போன அந்த 1543ஆம் ஆண்டு தான் ஆன் தி ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் த ஹெவன்லி ஸ்பியர்ஸ் அப்படின்ற நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸோடைய புத்தகமானது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நியூரம்பர்கில் வந்து வெளிவந்தது. ஸோ அப்போ தான் வந்து வெளிவந்தது. அப்போ வெளிவந்தோடனே அதை வந்து பெரிய கான்ட்ரவர்சி ஆனது. இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய தடையெல்லாம் வந்து போட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு வர ஜோர்டானோ ப்ரூனோ அப்படின்னு சொல்லி ஒரு இட்டாலியன் ஃபிலாசபர், ஒரு தத்துவவியலாளர், அவர் வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸோடைய கருத்தை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு கோப்பர்னிக்கஸ் மாடல் அப்படின்னு சொல்லிலாம் புக்கெல்லாம் கூட அந்த ப்ரூனோ வந்து எழுதி வெளியிட்டாங்க. அந்தளவுக்கு அவர் வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸை சப்போர்ட் பண்ணாங்க அவர் இறந்த பிறகு. ஸோ ஏன்னா அவர் இறந்த பிறகு தான் இவர் பிறந்தாங்க. இவர் பிறந்ததே வந்து 1548 இந்த காலகட்டத்தில் தான் இவர் பிறந்தது. ஸோ அப்போ ப்ரூனோ வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸோடைய கருத்துக்களை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அவர் வந்து எந்த ஆராய்ச்சியும் பண்ணலை, பெருசு அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணலை. அவர் கற்பனையிலேயே ஆமாம் சூரியன் மையத்தில் இருக்குது, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது, அதை வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரூனோ வந்து இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. சூரியன் வந்து ஒரு கோள் கிடையாது, மற்ற நட்சத்திரங்கள் மாதிரியே சூரியனும் ஒரு ஸ்டார் தான் அப்படின்றத கரெக்டாக கண்டறிஞ்சு சொன்னாங்க. மேலும் ப்ரூனோ சொன்ன விஷயங்கள் வந்து எப்படி இங்கே சூரியன் இருக்குது, சூரியனை சுற்றி பூமி உட்பட கோள்கள் சுற்றி வருதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் நிறைய விண்மீன்கள் இருக்குது, அந்த விண்மீன்களை சுற்றி இந்த மாதிரி சோலார் சிஸ்டம்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத ப்ரூனோ வந்து சொன்னாங்க. இதெல்லாம் கற்பனையாக இவர் வந்து சொன்னாங்க. இதே காலகட்டத்தில் டைகோ பிராய் அப்படின்ற ஒரு டேனிஷ் அஸ்ட்ரானமர், அவர் வந்து மிக துல்லியமாக நிறைய கோள்களினுடைய டேட்டாஸை வந்து அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் மூலமாக அவரே வந்து உருவாக்கினாங்க. நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணவும் செஞ்சாங்க. இந்த டைகோ பிராய் வந்து வரலாற்றில் அழிக்க முடியாத இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தான் இந்த டைகோ பிராய். ஆனால் இந்த டைகோ பிராய் வந்து சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது, இந்த கோட்பாட்டை வந்து முழுமையாக அவர் வந்து ஏற்றுக்கலை. அவர் வந்து பூமி மையத்தில் இருக்குது, மற்ற கோள்கள்னால் பூமியை சுற்றி வருது அப்படின்ற ஜியோசென்ட்ரிக் மாடலை தான் வந்து டைகோ பிராயும் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் அதுக்கேற்ற மாதிரியே நிறைய கோள்களினுடைய டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மார்ஸ் இருக்குன்னா அந்த மார்ஸ் வந்து இந்த நேரத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட தேதியில் எங்கே இருக்கும் கரெக்டாக அப்படின்றத டைகோ பிராயோடைய
டேட்டாவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமாக டைகோ பிராய் வந்து அதை வந்து எழுதினாங்க. அதை வந்து தேவாலயத்தினுடைய கூரையின் மீது ஏறி ஒரு டவர் மேலே ஏறி நின்று டைகோ பிராய் வந்து தினந்தோறும் வானத்தை பார்த்து ஆய்வு செஞ்சு அந்த அப்சர்வேஷன்ஸ் மூலமாக நிறைய டேட்டாஸை இவர் வந்து எழுதி வச்சுக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் டெலஸ்கோப்பே கிடையாது. வெறும் கண்ணால் சனிக்கோள் வரைக்கும் பார்க்க முடியும். அதனால் அப்போ வந்து சனிக்கோள் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. அதாவது சூரியன் இருக்குது, அதுக்கப்புறம் புதன், வெள்ளி, புவி, சந்திரன், அதே மாதிரி செவ்வாய், வியாழன், சனி, இந்த கோள்களெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நரகமும் சொர்க்கமும் வந்து இருக்குது. ஸோ இப்படி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதேமாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அப்போ வந்து இருந்தது. அந்த காலகட்டத்தில் டைகோ பிராய் வந்து இந்த மாதிரி நிறைய ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் மூலமாக டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் வந்து அதை வந்து அப்ளை பண்ணி பார்த்தாங்க. பூமியை மையத்தில் வச்சு மற்ற கோள்கள்லாம் இந்தந்த நேரத்தில் இப்படி இருந்தால் அது ஒரு வட்டமாக வந்து வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டது. அதாவது பூமியை வந்து சில கோள்கள் வந்து சுற்றுற மாதிரியே இல்லை, சில கோள்கள் போய் நேராக சூரியனை சுற்றுது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தெரிய வந்தது. ஆனால் அவர்னால ஏற்றுக்க முடியல. பூமி மையத்தில் தான் இருக்கணும். ஏன்னா அவரும் வந்து மத நம்பிக்கை கொண்டவர். ஸோ அந்த மதத்துக்கு எதிராக அவருக்கு போக தோணலை. அதனால் அவர் ஒரு புதுசாக ஒரு தியரியை வந்து உருவாக்கினாங்க. அதுதான் ஜியோ ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்றது. அது ஜியோ ஹீலியோசென்ட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது டைகோ பிராய் என்ன சொன்னாங்கன்னா, பூமி மையத்தில் இருக்கு, சூரியனும் சந்திரனும் பூமியை சுற்றி வருது. ஆனால் மற்ற அனைத்து கோள்களும், மற்ற மிச்சம் இருக்கக்கூடிய 5 கோள்கள், அதாவது அப்போ சனிக்கோள் வரைக்கும் மட்டும்தான் இருக்கிறனால புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, இந்த 5 கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பூமியை சூரியனும் அதாவது பூமியை சூரியனும் சந்திரனும் சுற்றுது, அதே சமயம் மற்ற 5 கோள்கள் வந்து சூரியனை சுற்றுது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து ஜியோ ஹீலியோசென்ட்ரிக் சிஸ்டம் அப்படின்றது. அதை டைகோ பிராய் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1600ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் தான் யோஹான்னஸ் கெப்லர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர் அவர் வந்து டைகோ பிராயினுடைய அசிஸ்டண்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க. இதே 1600ஆம் ஆண்டு பிப்ரவரி 17 அன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஜோர்டானோ ப்ரூனோ அப்படின்ற இட்டாலியன் ஃபிலாசபர், அவரை வந்து எரிச்சு கொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து ரிலீஜியஸ் பிலீவ்ஸுக்கு எதிராக கோப்பர்னிக்கஸோடைய கருத்தை வந்து ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எரித்து கொல்லப்பட்டாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள். அது அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதே 1601 இந்த காலகட்டத்தில் அக்டோபர் 24 அன்னைக்கு டைகோ பிராய் வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன பிறகு அவர் வந்து கோள்கள் சம்பந்தமாக அவர் வந்து அதாவது குறிப்பாக வந்து கோள்களினுடைய இயக்கம் பற்றி அவர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்த உருவாக்கி இருந்த நிறைய டேட்டாஸ் அதெல்லாமே வந்து யோஹான்னஸ் கெப்லருக்கு இன்ஹெரிட்டடாக அதாவது மரபுரிமையாக கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸை அவர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. யோஹான்னஸ் கெப்லரை பொறுத்த வரைக்கும் டைகோ பிராயோடைய அசிஸ்டண்டாக இருந்தாலும் அவர் வந்து நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸை தான் ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது சூரியனை தான் மற்ற அனைத்து கோள்களும் சுற்றி வருது, அதை தான் யோஹான்னஸ் கெப்லர் வந்து ஏற்றுட்டு இருந்தாங்க. இதனால அவர் வந்து டைகோ பிராயோடைய டேட்டாஸ்லாம் பயன்படுத்தி சூரியனை மையத்தில் வச்சு மற்ற அனைத்து கோள்களையும் சூரியனை சுற்றுற மாதிரி அமையுதா அப்படின்னு சொல்லி அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸை வந்து பார்த்தாங்க. ஆனால் அப்படி சரியாகவே ஃபிட் ஆகவே இல்லை. ஆனால் யோஹான்னஸ் கெப்லர்னால் அது ஏற்றுக்க முடியல. சூரியன் மையத்தில் இருக்குது, எல்லா கோள்களும் சூரியனை தான் சுற்றி வருது, ஆனால் ஏன் இது வந்து சரியாக வந்து இந்த டேட்டாஸ் வந்து அமையலை அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ வந்து இது தப்பாக இருந்தது. ஏன்னா சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் கரெக்டாக சொன்னாலும் அனைத்து கோள்களும் சூரியனை சர்க்குலர் ஆர்பிட்ஸில் சரியான வட்டப்பாதையில் சுற்றி வருது அப்படின்னு தவறாக சொல்லியிருந்தாங்க. அது தப்பு. ஸோ அது யோஹான்னஸ் கெப்லருக்கு தெரிய வந்தது. அப்போ வேறு எந்த வடிவத்தில் இந்த டேட்டாஸை அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்போ தான் யோஹான்னஸ் கெப்லர் வந்து நீள்வட்டம் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் அப்படி இந்த கோள்களெல்லாம் சுற்றுற மாதிரி பார்த்தா கரெக்டாக இருக்குது இந்த டேட்டாஸ் எல்லாம் அப்படின்றத யோஹான்னஸ் கெப்லர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதை அவர் 1604 1605 இந்த காலகட்டத்திலே உறுதிப்படுத்தினாலும் 1609ஆம் ஆண்டு தான் இவர் வந்து ஆஸ்ட்ரோனாமியா நோவா அப்படின்னு லட்டினில் ஒரு புக்கை வெளியிட்டாங்க. நியூ ஆஸ்ட்ரானமி அப்படின்னு இங்கிலீஷில் அர்த்தம். அதில் தான் வந்து யோஹான்னஸ் கெப்லர் வந்து சூரியனை தான் அனைத்து கோள்களும் சுற்றி வருது, அது வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் த லா ஆஃப் எலிப்சிஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் அதே புக்கில் த லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ் அப்படின்னு இன்னொரு இவருடைய லாவையும் வந்து கொடுத்தாங்க. இதே காலகட்டத்தில் கலீலியோ கலீலி அவர் வந்து இவருடைய நண்பராக இருந்தாங்க. கலீலியோ கலீலி அப்படின்ற விஞ்ஞானி அவரும் வந்து இந்த காலகட்டத்தில் குறிப்பாக 1608 டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டு 1609ஆம் ஆண்டு கலீலியோ கலீலினால டெலஸ்கோப் வந்து வானியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துகிற மாதிரி
மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டு அது டெவலப் ஆகி கலீலியோ கலீலி வந்து வானத்தை டெலஸ்கோப்பை வச்சு பார்க்க தொடங்கினாங்க. அப்போ தான் வியாழன் கோளினுடைய, அதாவது ஜூபிட்டர், அதுக்கு வந்து 4 துணைக்கோள்கள் இருக்குது, 4 நிலா வந்து இருக்குது, மூன்ஸ் வந்து இருக்குது, அது வியாழன் கோளை மட்டும் சுற்றி வருது அப்படின்றத கலீலியோ கலீலி வந்து அந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் மூலமாக டெலஸ்கோப் வச்சு பார்த்து கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த ஹீலியோசென்ட்ரிசம் அப்படின்ற இந்த கோட்பாடு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு. ஏன்னா பூமி மட்டும்தான் இருக்குது, அந்த பூமியை தான் அனைத்து கோள்களும் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி தான் இருந்தது. ஆனால் இல்லை, இங்கே கண்ணால் பார்த்தாலே தெரியுது வியாழன் கோளை துணைக்கோள்கள் வந்து சுற்றி வருது. ஸோ பூமியை தான் சுற்றி வரும் மற்ற கோள்கள் எல்லாம் அப்படின்னா அப்புறம் ஏன் அந்த வியாழனுடைய 4 துணைக்கோள்கள் மட்டும் வியாழனை சுற்றணும், அதுவும் வந்து பூமியை சுற்ற வேண்டியதானே. ஸோ அந்த மாதிரி கலீலியோ கலீலி வந்து அதை கண்டறிஞ்சாங்க. ஸோ அது வந்து வலு சேர்த்தது யோஹானஸ் கெப்லருடைய, நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸோடைய அவங்களுடைய கருத்துக்கள்லாம். அதுக்கப்புறம் 1619 இந்த காலகட்டத்தில் யோஹானஸ் கெப்லர் வந்து ஹார்மோனைஸ் முண்டி அப்படின்னு சொல்லி லட்டினில் இன்னொரு புக்கு வெளியிட்டாங்க, த ஹார்மோனி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இங்கிலீஷில் அர்த்தம். அதில் வந்து யோஹானஸ் கெப்லர் வந்து த லா ஆஃப் ஹார்மோனிஸ் அப்படின்னு இவருடைய 3வது விதியை கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன் அப்படின்னு 3 லாஸ் இருக்குது. அதை 1609 2, 1619 1 அப்படின்னு சொல்லி மொத்தமாக 3 கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் வந்து போனது, கலீலியோ கலீலி வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இந்த மாதிரி ஹீலியோசென்ட்ரிக் மாடலை வந்து ஆதரிக்கிறனால அந்த காலகட்டத்தில் இருந்த ரிலீஜியஸ் பிலீவ்ஸுக்கு எதிராக நடந்தனால அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அப்படிலாம் அவர் வந்து இறக்கும் வரை அப்படி தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து ஐசக் நியூட்டன் அப்படின்ற அந்த விஞ்ஞானி 1687ஆம் ஆண்டு பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா அப்படின்னு ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அதில் கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷனை உதவியாக, அதை அடிப்படையாக வச்சு லா ஆஃப் மோஷன் அண்டு லா ஆஃப் கிராவிடேஷன், லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன் அதை வந்து கொண்டு வந்தாங்க. எதனால் வந்து சூரியனை வந்து பூமி உட்பட அனைத்து கோள்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது, அதனுடைய இயக்கம் என்ன, அதனுடைய ஈர்ப்பு விசை, அதை பற்றிலாம் ஐசக் நியூட்டன் வந்து தெரிவித்த பிறகு தான் அடுத்தடுத்து படிப்படியாக வந்து ஆமாம் சூரியன் தான் மையத்தில் இருக்குது, பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்ற ஹீலியோசென்ட்ரிக் மாடல் வந்து முழுமையாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இப்படி தான் வந்து ஹீலியோசென்ட்ரிசம் வந்து உருவான வரலாறு. இதில் நிறைய பேரினுடைய துயரமும் வந்து உள்ளடங்கியிருக்கு. அதே மாதிரி நிறைய பேருடைய பங்களிப்பு இருக்குது. அரிஸ்டார்கஸ், அதே மாதிரி அந்த ஹெரிக்ளைட்ஸ், அதே மாதிரி ஆரியபட்டா, இந்த மாதிரி நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், யோஹானஸ் கெப்லர், ஐசக் நியூட்டன், கலீலியோ கலீலி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அத்தனை விஞ்ஞானிகளில் ஒருத்தர் இல்லைன்னா கூட இந்த ஹீலியோசென்ட்ரிசம் வந்து இன்னும் தள்ளி போயிருக்கும் இது ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு. ஸோ அது ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு இவங்க எல்லாம் தான் காரணமாக இருந்தாங்க. ஒருத்தரை குறிப்பிட்டு இவர் தான் அவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொன்னேன், யோஹானஸ் கெப்லர் வந்து டேட்டாவை வச்சு நீள்வட்ட பாதையில் பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றுது அப்படின்னு கண்டறிஞ்சார் அப்படின்னு. அதை அவர் எப்படி கண்டறிஞ்சார் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.